ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக பச்சைமலை போயிட்டுருக்குறோங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் காவேரி ஆறையே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஆற்றுல கொஞ்சம் கூட தண்ணியே இல்லைங்க, சுத்தமாக எம்டியாக இருக்குது. எந்த வாட்டர் ஃபால்ஸ்லையுமே எங்கேயுமே தண்ணி இல்லை இந்த சீசனில். மார்னிங் போகும்போதே பார்த்தீங்கன்னா காலை டிஃபன் வந்துட்டு ரோட்டோரத்தில் ஒரு சின்னதாக கூழ் கடை ஒன்று வச்சுருந்தாங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கூழ் குடிச்சிட்டு இங்கேருந்து நம்ம ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வெயில் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா மண்டையை புழக்குதுங்க, அந்தளவுக்கு ஓவர் வெயில். காற்றாலை பாருங்கள் இந்த சைடு அதிகமாக வச்சுருக்கிறாங்க. தூத்துக்குடி சைடு லாஸ்ட்டாக திருச்செந்தூர் போகும்போது பார்த்தோம் காற்றாலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தாங்க அதிகமாக இருக்குது. ரோடு சைடு ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ வறண்டு போய் கிடக்குது அப்படின்னு. இந்த சைடு வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன், நல்லா பச்சை பசேன்னு சூப்பராக இருக்கும், நல்லா கிளைமேட் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு வந்தேங்க. ஆனால் கிளைமேட் பாருங்கள் இங்கே எப்படி இருக்குன்னு. வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. ரெண்டு சைடுமே ரோடு சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு தான். இந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் த்ரில்லிங்காக நல்லா இருந்துச்சு. பெரம்பலூர்லேருந்து வந்தோம் அப்படின்னா இந்த பைபாஸ் ரோட்டில் வந்து ஜாயின் ஆகுங்க. எங்கள் ரோட்டில் மலை பாருங்கள் அங்கே இருக்குங்க, அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இந்த சைடு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஏரியா அங்கிட்டு ஃபுல்லாக விவசாயம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்கலாம் பாருங்கள். காடு உழுது பிடிச்சிருக்கிறாங்க. ரோட்டோரத்தில் சின்ன சின்ன கடைகள் இருக்குங்க, கூழு கடை, கரும்பு கடை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கடைகள்லாம் இருக்குது. அவ்வளோதாங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பச்சைமலை உள்ளே ரீச் ஆகிடுச்சுங்க. அங்கே போர்டு போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்து ரைட் சைடு ஒரு ரோடு ஒன்று கட்டாச்சு. அதில் வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இப்போ பச்சைமலை நம்ம போய்கிட்டு இருக்கிறோங்க. இன்னும் உள்ள மேலே வந்து ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலை, இப்போ தான் இந்த கிராமத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். நிஜமாக நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, அந்தளவுக்கு கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சடனாக சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. நம்ம அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில் அடிச்சுது. நானே என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, என்னடா அவ்வளோ வெயில் அடிக்குது, போயே ஆகணுமா, பேசாமல் கேன்சல் பண்ணிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு வெயில் ஒன்றுமே முடியலை. ஆனால் அங்கே பச்சைமலை வந்து உள்ளே ரீச் ஆகணும், அந்த போர்டுலேருந்து உள்ளே ரீச் ஆகிட்டுக்கிட்ட வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ரோட்டு ரெண்டு சைடு பாருங்களே அவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குங்க. இந்த மலைக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே பச்சைமலைன்னு சொன்னது மாதிரியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு அங்கே காமிக்கிறேன் பாருங்கள், மலை மேலே பாருங்கள், அங்கே ஃபுல்லாகவே மேகமூட்டம் மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தேன் ரொம்ப பனி மூட்டமாக இருக்கும் போல் மேலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க ஃபுல்லாக. உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், அது அந்தளவுக்கு கேமராவில் வந்து விசிபிள் ஆகலை. ஃபுல்லாக அங்கே மலை மேலே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க. அவ்வளோ ஜில்லுன்னு அந்த சாரில் வந்து இங்கே வரையும் சின்ன சின்ன துளியாக வந்து பட்டுட்டு இருக்குதுங்க, பனித்துளி மாதிரி. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக அது எல்லாமே மழை பெஞ்சிட்டு இருக்கிறது தாங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா சும்மா மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த சைடு வந்து கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோட்டுக்கு ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா புளிய மரம், இது ஃபுல்லாக மாடாக கட்டி போட்டுக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த கிளைமேட்டு. இதில் உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜில்லுன்னு சடன் சேஞ்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேஞ்ச் ஆகலை. அந்த பச்சைமலைக்கு உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. ஃபுல்லாக வெயில் அடிச்சுட்டு இருந்து அப்படியே பார்த்திங்கன்னா சடனாக மழையை பெஞ்சிட்டு இருக்குது. பட் நமக்கு ஆப்போசிட்டில் வர்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மலையில் நனைஞ்சு போய் வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படா மலைக்குள்ள உள்ளே போய் நனைவோம் அப்படின்னு ஃபீல் ஆகிட்டு இருக்குது. இங்கேயே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தூரல் வந்து போட்டுருக்குது, உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். கேமராவில் பார்த்திங்கன்னா நிறையா தூரல் வந்து அப்படியே போட்டுட்ருக்குது. வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியலை, மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால. மேலே உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ரோடு வேறு சின்ன ரோடாக இருக்கா, ஆப்போசிட்டில் சடனாக வண்டி வந்துடுது, இல்லாட்டி சின்னதாக மேடு பள்ளம் ஆயிடுது ரோடு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து சரியாக கேப்சர் பண்ண முடியல. சூப்பராக இருக்குங்க. ஆனால் கிளைமேட்டுங்கிட்ட ஃபுல்லாக பாருங்கள், ரோடு ஃபுல்லாகவே தண்ணி தான், அப்படியே மழை பெஞ்சு மழை தண்ணி தான் வந்துட்டு இருக்குது. கிளைமேட் ஆனால் வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது. நான் எதிர்பார்த்தேன், ஆனால் இந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுருந்தாங்க பாருங்கள், பேக்கில் பாருங்கள் எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குதுன்னு. சடனாக நேரில் வந்து மழை பெய்யுது, அந்தளவுக்கு ஃபுல்லாக விசிபிள் ஆகலை. ஆனால் செம்மையாக சில்லுண்டுங்க, குளிவங்கள்லாம் அவ்வளோ செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டு. நீங்கள் வந்து கண்டிப்பாக பச்சைமலை வாரீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. தாராளமாக நீங்கள் வரலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக, கப்புள்ஸாக, நீங்கள் தனியாக கூட வண்டியை எடுத்துகிட்டு வந்துடலாம், சோலோ ரைடு கூட பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு பச்சைமலை வந்து ஒர்த்தாக இருக்குது, செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. நம்ம எங்கெங்கேயோ போகிறோம், திருச்சியில் இருந்துட்டு எங்கெங்கேயோ வெளியெல்லாம் ட்ரிப்பு போகிறோம் பிளான் பண்ணிவிட்டு. ஆனால் நம்ம திருச்சிக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த பச்சைமலைக்கு வந்துட்டு நான் வரணும்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லைங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமே உள்ளே வாரேன் பச்சைமலையே. நான் வந்து கொல்லிமலை போயிருக்கிறேன், அப்புறம் நான் கொடைக்கானல் கிட்ட லாங்கில் தான் அதிகமாக போயிருக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற பச்சைமலை நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. பைக்லேயே போயிட்டு இருக்கோம், உங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவாக என்னால் காமிக்க முடியல. அதனால் இந்த இடத்துல வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெண்டு தான் மேலே ஏறி இருக்கிறோம். இந்த பெண்டுலேருந்து பார்க்கும்போதே பாருங்கள், அங்கே கண்ணு கட்டின தூரம் அவ்வளோ தூரத்துக்கும் மலை தாங்க. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். அதுவும் பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லாமல் பச்சை பசேன்னு அப்படியே பூத்து குலுங்குதுங்க மலையில் ஃபுல்லாகவே. மற்ற மலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மலை இருந்தாலுமே அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாம் காஞ்சு போன மரமாக இல்லாட்டி பாறையாக பட்டு போனதா அப்படி இதாக தான் கிடக்கும், கல் முள்ளுமா அப்படி தான் கிடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால்
பாருங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ மலையிலையும் பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்குங்க. அங்கேருந்து ஃபுல்லாக பைக்லேயே ட்ராவல் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த பைக்லேயே தான் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையும் போயிட்டோம். நம்ம வந்துட்டு வேறு பைக் எடுக்கலாம் அப்படின்லாம் மைண்ட் செட்டில் இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ தூரம் காசு போட்டு திரும்ப வேறு பைக் எடுக்கிறதுக்கு நமக்கு தேவை ட்ராவல் தானே. அதனால் ட்ராவல் பண்ணுறதுக்கு பைக் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பைக் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள் பஸ்ஸு கீழே போயிட்டு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. பஸ்ஸெல்லாம் வேறு மேலே ஸ்பெஷலிட்டிலாம் இருக்குங்க. நீங்கள் பஸ்ஸில் வர இருந்தால் கூட பஸ்ஸில் கூட வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பச்சைமலையில் இருக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுதுங்க. கிளைமேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க. அப்படியே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் இருக்குது. ரெயினு வேற மாதிரி வந்துட்டு இருக்குது. பின்னாடி பாருங்கள் மலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க பிளேஸு. அப்படி பேக்ரவுண்டு அங்கே இருக்க பாருங்கள் அந்த காடு மாதிரி சின்னதாக ஒரு வழி ஒன்று தெரியுது பாருங்கள். அதில் தாங்க உள்ளே வந்த நேராக ஊருக்குள்ளேருந்து வந்தோன்னே கொஞ்சம் பார்த்திங்கன்னா அவுட்டில் வருது ஃபாரஸ்ட்டு மாதிரி. அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா இந்த வழியில் வந்து உள்ள வந்துடும். செம்மையாக இருக்குங்க ப்ளீஸ். அவ்வளோதாங்க. அடுத்தது திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு என்ன அப்படின்னா இங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கலான்னு தான் தோணுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னா இன்னும் மேலே ரொம்ப தூரம் காமிக்குது. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் மேலே போகணும். அதனால் ஃபுல்லாகவே அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகலானே முடிவு பண்ணிட்டு திரும்பவும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாச்சு. எனக்கு இருந்தாலும் அந்த இடத்த விட்டு வர மனசே இல்லைங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பிளேஸ் வந்து அந்த வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. சரி இன்னும் மேலே போய் பார்ப்போம் போக போக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கிட்ட பாருங்கள் ஃபுல்லாக சைடில் அப்படியே மலையை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டுருக்கலாங்க. ஆனால் ஒரு ஆளாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா பைக்கு ஓட்டணும். பைக் ஓட்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா சைட்லேயும் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 பேர் இந்த மாதிரி பசங்களோட நிறைய பேர் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ரோடு வந்து சின்ன ரோடாக இருக்குங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா சடனாக நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா முன்னாடி ஒரு ஆட்டோ ஒன்று போகுது பாருங்கள். அந்த ஆட்டோ ஒரு பால் வண்டி போயிட்டு இருக்குது. அது போகிறது தான் கரெக்டாக இருக்குது. ஒரு வண்டி போகிறது தான் கரெக்டாக இருக்குன்னா ஆப்போசிட்டில் வேறு ஏதாவது பஸ்ஸு லாரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே கஷ்டம். ரோட்டில் சைடு ஒதுங்கிறதுக்கு கூட பார்த்திங்கன்னா இடம் இல்லை. கார்லலாம் நீங்கள் வரலாம். நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2-3 கார்லலாம் போனாங்க மேலே. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் இந்த வழியில் உள்ளே வர முடியும். ஏன்னா கொல்லிமலையில் கூட கொஞ்சம் ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இருந்துச்சு. ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இந்த பச்சை மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது பாருங்கள். ஒரு சில இடங்களில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோடு பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. மற்ற இடத்துல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சின்ன ரோடாக தாங்க இருக்குது. மழை ஆனால் இங்கே வரையுமே என்ன பேஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குது. ஜில்லுன்னு வர வர அந்த கூலிங் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னா மேலே நம்ம ஹைட்டு ஏற ஏற. இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா மதியம் 2:30 ஆகுதுங்க. ஆனால் நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மதியம் 2:30 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேகமூட்டமாக ரெயின் பேஞ்சிட்டு சூப்பராக இருக்குது. அந்த மலையோட எட்ஜஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக அப்படியே பூத்து குலுங்குதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கிட்டு அந்த வில்லேஜஸில் இருக்கிற அந்த சின்ன சின்ன வீடெல்லாம் பார்க்குறது குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் உண்மையாலுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்த கிளைமேட்டு சான்ஸே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது நம்ம வந்த கிளைமேட்டு. நீங்கள் இங்கே பச்சைமலை வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வரும்போது இந்த மாதிரி கிளைமேட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எந்த டேட்டில் வந்திருக்கீங்க அப்படிங்கன்னு சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் நான் வந்திருக்கிற கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த சைடு வியூ பாருங்கள். ஃபுல்லாக அந்த வழியில் தாங்க நமக்கு வந்திருக்கிறோம். ரோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பெண்டாகி அப்படியே வளைஞ்சு சூப்பராக வந்துட்டு இருக்குதுங்க. ஆனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு பெண்டுமே பார்த்திங்கன்னா சரியான ஹைட்டுங்க. செங்குத்தாக ஏறுது சில இடங்கள்லாம். சூப்பராக இருக்குது. இந்த இதில் ரோடை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்காக எதுவுமே போடலை. சைடில் தான் லைட்டாக ஸ்லிப் ஆனோம் அப்படின்னா டேரெக்டாக கீழே தான் இழுத்துட்டு போயிடும். அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு வியூ பாயிண்ட் கொண்டு வந்திருக்கிறோம். காமிக்கிற பாருங்கள் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டி கம்பி போட்டிருக்கிறாங்க சேஃப்டிக்காக. இந்த இடத்துல இன்னும் இப்போ ஃபுல்லாக சுற்றி வளைச்சி எல்லா மலையுமே பார்த்துக்கலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மலை தெரியுதுங்க. கொல்லிமலை தெரியுது. பக்கத்தில் இருக்கிற மலையெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ரெயின் இன்னுமே பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குங்க. ஃபுல்லாக மலையில் நனைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். நல்லா இருக்குது. அப்படியே இங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. நீங்களும் வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேசஸில் கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. இங்கே பாருங்கள் மலை மேலே டவர்லாம் வச்சுருக்குறாங்க. 2 டவர் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்டெல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டவர் கிடைக்காது. இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜியோ தான் அதிகமாக அங்கே எல்லா இடங்கள்லையுமே கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்னதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏர்டெல் தான். எங்கேயுமே டவரே கிடைக்கல. ஜியோ வச்சுருந்தவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக டவர் கிடச்சிச்சு. அதே மாதிரி மேலெல்லாம் வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஜிபேலாம் சுத்தமாக யூஸே பண்ண முடியலங்க. ஒரு சில இடங்களில் ஜியோ சிம் வச்சுருக்கவங்களுக்கு தான் கிடைக்கிது. நான் ஏர்டெல் வச்சுக்கிட்டு எங்கேயுமே போயிட்டு கடைகளில் கூட எங்கேயுமே ஜிபே பண்ணவே முடியலை. முக்கியமாக இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாக்கெலாம் போனோம் அப்படின்னா ஃபுல்லாக ஜிபே வந்து நம்பவே கூடாதுங்க. கையில் காசு எடுத்துகிட்டு போயிடுறது ரொம்பவுமே பெட்டராக இருக்கும்.
இந்த சைடுங்க ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. எங்க வில்லேஜ் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வில்லேஜில். அங்கேயே உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா ஊர் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, ரேஷன் கடை, பால்வாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே வந்து எப்படியெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி இங்கே மேலேயுமே எல்லாத்துக்குமே எல்லா ஸ்பெசிலிட்டியுமே வச்சுருக்கிறாங்க. நல்லா இருக்குது. நம்ம புதுசாக வரும் நம்மளே ஒரு மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவே பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நம்ம ட்ராவலிங்லேயே அப்படியே வீடியோவும் எடுத்துக்கிட்டு பைக்கும் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டே போகிறதுனால கொஞ்சம் அன்சேஃபாகவும் இருக்குது. அதனால் கூட எல்லோரும் நம்மளே ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் பாருங்கள். பக்கத்துலேயே ரோடு இங்கே ஒரு பாலக்கட்டை கட்டியிருக்கிறாங்க. அந்த சைடு அங்கே பாருங்கள் பெட்ரோல் பங்க்லாம் இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டல்லேருந்து சமைக்கிறதுல அந்த சமைக்கும் போது வெளியே வர அந்த புகையெல்லாம் வந்துட்டு இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ செம்மையாக இருக்குங்க. வேறு லெவலில் நச்சுன்னு. இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் வயல் தாங்க. ஃபுல்லாக எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த சைடு. இங்கே வந்து அந்த பேக்ரவுண்டு வாய்ஸ் மட்டும் கேட்டு பாருங்களேன். இங்கே இருக்கிற அந்த சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்னு. அப்படி எங்கள் மயில், குயில், கிளி இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட பறவைகள் வந்து கத்திக்கிட்டு இருக்குங்க. அதை அப்படியே பாருங்களேன் எப்படி இருக்கும். நீங்களே கேட்டு பாருங்கள் ஒரு நிமிஷம் எப்படி இருக்குன்னு சவுண்ட் எஃபெக்ட்டு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மலை மேலே வந்துட்டோங்க. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வயல்வெளியாக இருக்குது. எல்லாம் அங்கே வேலை செஞ்சிகிட்ருக்குறாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கெல்லாம் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இந்த சைடு ஃபுல்லாக ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சைடு ஒரு சின்ன கிராமம் இருக்குதுங்க. அங்கே ஃபுல்லாக ஹோட்டல், கடை இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி நிறையா வச்சுருக்குறாங்க. இங்கே மலை மேலேயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீடு, இவ்வளோ கிராமங்கள்லாம் நிறையா இருக்குது. வாங்க இன்னும் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வியூ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இங்கே வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு கடை ஒன்று பார்த்தோங்க. இந்த கடையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்கிறேன். எவ்வளோ ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்களே. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே இங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே வாங்கிட்டு ஜிபே வந்து இங்கேயும் ஒர்க் ஆகலை. ரெடி கேஷாக தான் அப்படியே கையிலே கேஷ் வந்துட்டு பே பண்ணிவிட்டு அடுத்து ரிட்டன் பார்த்திங்கன்னா ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. திரும்ப இங்கேருந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மங்களம் ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கிறோங்க. ஏன்னா இங்கே வந்து மங்களம் ஃபால்ஸ் ஒன்று தான் இந்த ஏரியாவிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டூரிஸ்ட்டு அதிகமாக வர்ற பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அதனால் மங்களம் ஃபால்ஸ் தான் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு ரிட்டன் கிளம்பலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே மழை பெஞ்சிகிட்டு இருக்குது. அங்கே மழை பெஞ்சது இன்னும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நிற்கலை. அப்படியே சின்ன சின்ன இடங்களில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கே வந்து பாருங்கள் பலாப்பழத்தை பாருங்கள். ரோட்டு மேலே தாங்க இருக்குது இந்த மரம். இதோ பாருங்கள் கீழேருந்து அடியிலேருந்து அவ்வளோ மரம் பலாப்பழமாக அப்படியே காற்று தொங்குதுங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மாங்காய் மரம் பாருங்கள். அப்படியே அவ்வளோ மாங்காய் தொங்குதுங்க அந்த ஒரு மரத்துலேயே. ஃப்ரூட்ஸ்லாம் இங்கே வந்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்லாம் போலங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. முத்துச்சோளம் பாருங்கள். இங்கே ஒரு காட்டில் வந்து முத்துச்சோளம் வந்து போட்டிருந்தாங்க. இங்கே ஃபுல்லாக பாருங்கள் ஆப்போசிட்டில் இது ஃபுல்லாக முத்துச்சோளம் தான். இதை பார்த்தோன்னே நமக்கு பசி எடுத்துருச்சு. சரி ஒன்று போய் பறித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முத்துச்சோளம் ஒன்று பறிச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் இருந்துச்சுங்க. முந்திரி தான் ஏகப்பட்டது இருக்குங்க. அப்படியே ஒரு முந்திரி பழம் ஒன்று பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நம்ம வந்து அப்படின்னா ஹாப்பியாக எதை வேணாலும் எடுத்தால் பறித்து போய் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் போல். சில இடங்களில் வந்து ஆளுங்க இருந்தாங்க, தோட்டத்துக்காரங்களாம் இருந்தாங்க. அவங்கள்ட்டே பர்மிஷன் கேட்டு உள்ளே இறங்கி பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க தாராளமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா ஏகப்பட்ட மரம் இருக்குங்க. எங்கள் ரோட்டு மேலே போனோம் அப்படின்னா ஃபுல்லாக பலாப்பழ மரம், அந்த முந்திரி மரம், அந்த முத்துச்சோளம் இது தாங்க அதிகமாக இருக்குது. அப்புறம் மாமரம் இதுதான் இங்கெல்லாம் அதிகமாக இருக்குங்க. எனக்கு வந்து இப்போ என்ன அங்கே பிடிச்சிருக்கு அப்படின்னா அங்கே வந்துட்டு சுற்றி பார்க்க வந்ததை விட சுற்றி பார்க்க வந்த இடத்துல அப்படி நேச்சுரலாக நம்மளே போய் அந்த மரத்துலேருந்து பறித்து ஒன்று ஒன்றா சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குங்க. செம்ம ஹாப்பியாக ஜாலியாக இருக்குது. இந்த பிளேஸ் பாருங்கள் மங்களம் ஃபால்ஸ் போகிற வழி அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. புதுசாக ரோடு போட்டுட்ருக்காங்க போல. இதில் ரொம்பவும் பள்ளத்தாக்காக இருக்குங்க. வர வர சரியான ஹைட்லேருந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அங்கிட்டு பாருங்கள் எவ்வளோ மலைகள் இருக்குது பாருங்கள். குட்டி குட்டியாக நிறையா இருக்குங்க. செம்மையாக இருக்குது இங்கேருந்து இந்த வியூ பார்த்தோம் அப்படின்னா. நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கிளைமேட்டை தாங்க நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பச்சை மலையில் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி எந்தெந்த பிளேஸும் எனக்கு இருந்ததாக தெரியலை. எல்லாருமே சொன்னது ஃபுல்லாக மங்களம் ஃபால்ஸ் மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் மங்களம் ஃபால்ஸ் வந்து இப்போ க்ளோஸில் இருக்குது அப்படின்ட்டாங்க. அங்கே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கம்பி வேலி போட்டு முள்ளெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. அது வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். தண்ணி வந்து சுத்தமாக வரலை அப்படின்ட்டு டூரிஸ்ட்டுக்கு வந்து இப்போதைக்கு அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஆனால் மங்களம் ஃபால்ஸ் பார்க்க வந்துட்டு இப்படி ஃபால்ஸ் வந்து க்ளோஸில் இருக்கே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட ஃபீலே இல்லை. ஏன்னா எனக்கு வந்துட்டு அதை விட இங்கே சுற்றி பார்த்த இந்த அட்மாஸ்பியர் வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. போர்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் கேட்டதுக்கு உள்ளே போய் பார்க்குறா இருந்தால் பார்த்துட்டு வரலாம், போகிறா இருந்தால் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே லோக்கலில் இருக்கவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு சரி வந்ததுக்கு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி தான் இருக்குது, எம்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு உள்ளே வந்தாச்சு.
இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே டிக்கெட் எடுக்கிற இடம் போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போர்டு போட்டிருக்கிறாங்க. இதுக்கான எவ்வளோ செலவு ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இது பாருங்கள், முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 பொம்மை வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து 25 ரூபான்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. மங்களம் ஃபால்ஸ் இப்போதைக்கு க்ளோஸில் தாங்க இருக்குது. சின்னதாக தான் இருக்குது என்ட்ரன்ஸு, ரொம்பவும் பெருசாகவும் இல்லை. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து சும்மா எம்டி ரூமாக தான் இருக்குது. நான் கூட வேறு ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், இதில் தான் உள்ளே போகணுன்ட்டு. ஆனால் அது வந்து ரூம் வந்து அடைச்சிருக்கு. அப்புறம் நம்ம வந்து பக்கத்தில் ஒரு வழியாக அப்படியே இறங்கி அப்படியே நேராக போய்கிட்டு இருக்கோங்க. ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, சும்மா ஒரு 2 நிமிஷம் தான் கீழே இறங்கிடலாம். ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸாக ரொம்ப தூரம் உள்ளே போகணுன்னு பார்த்தேன். ஸ்டெப்ஸ் வந்து அந்தளவுக்கு லென்த்தெல்லாம் இல்லை. அப்படி கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே கீழே ஃபால்ஸுக்கே போயிடலாம். ஃபால்ஸுக்கு போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள் ஃபால்ஸு. தண்ணி வந்து இருக்குது, ஆனால் எப்படின்னா ரொம்பவுமே கம்மியாக அந்த இடத்துல தேங்கி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி தாங்க இருக்குது. மற்றபடி தண்ணியெல்லாம் அதிகமாக ஓடிட்டுருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. அங்கே போயிட்டுருக்குது பாருங்கள், சின்னதாக மோட்ரு பம்பில் வந்து தண்ணி போனால் எப்படி இருக்கும் அந்த லெவலுக்கு தான் போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பள்ளத்தாக்கு மாதிரி தான் இருக்குது அந்த சைடு போகிறது அந்தளவுக்கு சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு இந்த சைடே போய் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணி வந்து ஒரு வேளை நிறையா வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இப்போ வந்து தண்ணி வந்து சுத்தமாகவே இல்லை. ரொம்ப நாளாக இது க்ளோஸ்லேயே தான் இருக்கும் போல் சொல்லியிருந்தாங்க. க்ளோஸ்லேயே தான் இருக்குது ரொம்ப நாளாக, இப்போதைக்கு வந்து இது ஓப்பன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து இந்த எஸ்எஸ்சில் வந்து கம்பியெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இதுதாங்க அந்த தேங்கி கிடக்கிற தண்ணி வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் கிடக்கு. இதில் தண்ணியே வரலை. தண்ணி அவங்க வந்து சொன்னாங்க கொஞ்சம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தா இந்த அளவுக்கு தான் வருது. தண்ணியோட அளவு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மங்களம் ஃபால்ஸு. நம்ம பச்சைமலை வந்ததுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பச்சைமலை வரல அப்படின்னா ஒரு டைமாவது பச்சைமலை வந்து சுற்றி பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பை டாட்டா.